அந்த கிழமை அப்படியே நெஞ்ச புடிச்சிட்டு சாஞ்சிட்டாரு. இதுக்கப்புறம் நீயே இந்த கல்யாணத்தை தடுக்க நினைச்சாலும் அது நடக்காது. யாரு என்ன சொன்னாலும் அதை யாரும் நம்ப மாட்டாங்க. அதுக்காக தான் இப்படி ஒரு பிளான் பண்ணி என் டிராமாவை பண்ண. இதுக்கப்புறமும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணாம கடைசி பஸ்ஸை புடிச்சு ஊருக்கு போற வழியை பாரு. கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு ப்ரோ. அட ஆமால, ஏகப்பட்ட வேலை இருக்கு. கல்யாணத்தை வேற கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. நீ கிளம்புறியா? கிளம்புறேன். ஆனா ஒண்ணு, அதுக்கு முன்னால இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு தான் போவேன். வீணா என்கிட்ட சவால் விடாத. போனா போகுது தங்கச்சின்னு பாக்குறேன். இல்லன்னா இதே மாதிரி வேற ஒரு டிராமா ஏற்பாடு பண்ணி உன்னை இந்த ஊரை விட்டே துரத்திடுவேன். நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா என் உசுர கொடுத்தாவது இந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்துவேன். நீ அந்த குடும்பத்துக்கு மருமகனா ஆகவே முடியாது. ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுற? உன்ன மாதிரி காசுக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறவன் அந்த வீட்டுக்கு மருமகனா போகவே கூடாது. நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த குடும்பத்து மேல உனக்கு என்ன அப்படி வைக்கிற? என்ன முழிக்கிற? சொல்லு, அப்படி என்னக்கிற? லூசு, நியாயமா நீதாண்ட அக்கறைப்பட்டிருக்கணும். எனக்கு முன்னால வந்து அம்மா அப்பாவை இந்த குடும்பத்தோட ஒண்ணு சேர்த்து வைக்க போராடி இருக்கணும். நான் கஷ்டப்பட்டு ஒண்ணு சேர்த்துடலான்னு பாத்துட்டு இருக்கேன். அது புரியாம பேசுறான் பாரு பேச்சு. என்ன லெங்தியா மைண்ட் வாய்ஸ் போகுது? பெருசா ஏதோ பிளான் பண்ற போல இருக்க. ஓ, என்ன அங்க மருமகனா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போலான்னு பிளான் பண்ணிருக்க, அப்படிதானே? என்னடா பேசுற? நீ அந்த கதிரை லவ் பண்ற, அதனாலதான் அந்த குடும்பத்து மேல இவ்வளவு அக்கறையா இருக்க, கரெக்டா? ஏய், வாய மூடு. அசிங்கமா பேசிட்டு இருந்த, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்ப நீ அந்த கதிரை லவ் பண்ணல? இல்ல. நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். எந்த இடத்துல பொண்ணுங்க லவ் பண்றதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க? இந்த பார், நீ லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணு, அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாத. இங்க பாரு, நீ என்ன பண்ணாலும் சரி, தலை கீழா நின்னா கூட இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. போ போ. அந்த குடும்பத்துல எல்லாரும் என்ன முழுசா நம்பிட்டாங்க. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். சரிங்க, உங்க பிரச்சனையை அப்புறம் வச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன். ஏய் நில்லு. எங்க போற? ஊருக்கு தான். ஆட்டிங். மொத்த காசையும் ஆட்டை போட்டு போலான்னு பாக்குறியா? உன் நடிப்புக்கு பேசினது 4000 ரூபா, மிச்சம் 21,000 கொடு. கொடு. ஏங்க, கை குழந்தையோட நடிக்க வந்திருக்கேன், கொடுத்த காசை திருப்பி கேக்குறீங்க? மனசாட்சி இருக்காங்க? மனசாட்சியை பத்தி நீ பேசுறியா? ஆட்டிங். கேட்டெல்லாம் வேலைக்கு ஆகாது, எடுத்துட வேண்டியதுதான். நீங்க சொன்னதை விட ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்க. ஆள் ஆளுக்கு மிரட்டுறாங்க. கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. எல்லாத்தையும் என் தங்கச்சி கிட்ட உளறிட்டு பார்த்து போட்டு கொடுக்கணுமா? போட்டு கொடுக்கணும்னா உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போட்டு கொடுக்கணும். அப்படி கிளம்பு, கிளம்பு. அப்புறம்டா, இதெல்லாம் ஒரு பழப்பு. ஏய், 10 நாளையில கோடீஸ்வரன் ஆக போறவனை பார்த்து நீ துப்புற. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்க. பா. டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எதுக்குடா பயப்படுற? உன் தங்கச்சி ரொம்ப கோவமா இருக்காடா. அவ கோவம் நம்மள என்னடா பண்ண போகுது? இல்லடா, அவன் நமக்கு முன்னால வந்து நம்மள இங்க போட்டு கொடுத்திருந்தா. போட்டு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா அவ என்ன கோயில்ல பார்த்த உடனே போட்டு கொடுத்துருப்பா. கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்றா, ஆனா உன்னை பத்தி உண்மையை சொல்ல மாட்டான்றா. ஏய், அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அவ கண்டிப்பா சொல்ல மாட்டா. எனக்கு என்னமோ பயமா தான்டா இருக்கு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை தேடிட்டு இருக்காங்க, உள்ள வாங்க. கட்டி வச்சு உரிக்க போறாங்க போல இருக்குடா. ஏய், பயப்படாம வா. இல்லடா, அந்த பொண்ணு சொல்லிட்டு போற டைப்பே ஒரு மாதிரியா இருக்குடா. ஓடான்றேன். வாங்க மாப்பிள, வாங்க உட்காருங்க. மாப்பிள்ளை வாய்க்கு சக்கரை தான் போடணும். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டோம். இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நாங்க கொடுத்துல வச்சிருக்கணும். மாப்பிள்ள முழிக்கிற மொழியே சரியில்லையே. நீங்க எல்லாரும் பாராட்டுறீங்க,
ஆனா அவர் திருன்னு முழிக்கிறாரு. அப்படின்னா மாப்பிள்ளை ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணிருக்காரு. ஏய் ஐயே, ஆளை மூஞ்சி பாரு. அவர் என்ன உன்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? இந்த வீட்டு மாப்பிள்ள தங்கமால கிடைச்சிருக்காரு. அத்த, மாமா சொல்றது உண்மைதான். நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னே தெரியாம நிஜமாவே திருன்னு தான் முழிச்சிட்டு இருக்கேன். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டீங்க? அந்த கலிவர்தன் வீட்ல போய் ருத்ர தாண்டவமே ஆடிட்டீங்களாமே. நடந்த எல்லாத்தையும் கதிர் சொன்னான். அப்படியே இந்த கலிவரத போய் ஆடி போயிட்டானாம. இது வரைக்கும் நாங்க எங்க மாப்பிள்ள பார்த்தாலும் அதை கெடுக்கிறதையே அவன் வழக்கமா வச்சிருந்தாங்க. ரங்கா, இப்ப மாப்பிள்ளை தம்பி அவனை எதிர்த்து சண்டை போட்டிருக்காரு. இனிமே போய் எப்படி கல்யாணத்தை நிறுத்துவான்? இங்க பாருங்க, நீங்க யாரும் அந்த கலிவரத்தை நினைச்சு பயப்பட வேண்டாம். அந்த ஆள் என்ன மாதிரி டிராமா போட்டாலும் சரி, புதுசா ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை பண்ணாலும் சரி, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அதே மாதிரி என்னை பத்தி யாராவது ஏதாவது சொன்னாலும் நீங்க நம்ப கூடாது. ஓகேங்களா அத்தை? என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? உங்களை போய் நாங்க தப்பா நினைப்பீங்களா? இல்லத்த, அந்த கலிவரதன் கல்யாணத்தை நிறுத்த ஆளை வச்சு ஏதாவது தப்பா சொல்லலாம்ல. இனிமே அந்த ஆண்டவனை நேர்ல வந்து சொன்னாலும் உங்களை நாங்க தப்பா நினைக்க மாட்டோம். நீங்க எதுக்காகவும் எங்க குடும்பத்தை தப்பா நினைச்சிடாதீங்க. ரெண்டு பக்கமும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும். இதுக்கப்புறம் யார் என்ன பண்ணிட முடியும்? நீங்க கவலைப்படாதீங்க, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அப்படியே உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. என்ன? வாங்க சொல்றோம். எங்க? அட வாங்க மாப்பிள்ள, எந்திரிங்க. டேய், வாங்க 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 வாங்க, என் கூட வாங்க வாங்க. எங்க? வாங்க எங்க வாங்க நிறுத்திட்டு போறீங்க? வாங்க. உட்காருங்க. இது சாப்பிடுற நேரம் இல்லையே. மாப்பிள்ள எல்லாம் சாப்பிடுற நேரம் தாங்க, நீங்க உட்காந்து சாப்பிடுங்க. சரியப்பா, எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாமே. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் உட்காண்ட மாப்பிள்ள. மொத்த குடும்பமே நான் அடிச்சு எழுப்பிட்டாங்க. ஐயோ, ஏன்? ரோஹிணி முதல்ல உங்களுக்காக பார்த்து சமைச்சிருக்கலாம். அவ சமைச்சத நீங்க தான் ஆளா சாப்பிட்டு பார்க்கணுமா? ரோஹிணி, வா 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 வா, வா, வா. சீக்கிரம் வா. ஏன் இப்படி பயப்படுறீங்க? அது இல்ல, உங்களுக்காகவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன். ஆமாப்பா, நான் எத்தனையோ முறை சமைக்கட்டு வா கத்து தரேன்னு சொல்லியிருக்கேன். வீம்பா வர மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்கா. ஆனா இன்னைக்கு உங்களுக்காகவே சமைச்சு கையில காலையில சுட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருக்காப்பா. போடுக்கா. சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மாப்பிள்ள, என் பேத்தி மேல நம்பிக்கை வச்சு சாப்பிடுங்க. அந்த வடை எடுத்து வை. ரோகிணிக்காக நான் எவ்வளவு பெரிய ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன். இந்தாப்பா, மாப்பிள்ள ஃப்ரெண்ட் ஒரு வடையை அந்த சாப்பிடு. பையில வை. வை. வை வை வை. போதும். ஐயோ. உள்ளார வைக்கா.